இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்தின ராஜபோக வாழ்க்கை அது கொடுக்க போறோம், அச்சு சாப்பிட போறோம். இல்ல பிரெயின்லெஸ் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுவாங்க. ரீபோஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம தெரிய விட்டுருங்க. இப்போ ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இல்ல மீன் இல்ல இந்த மாதிரி வளர்க்கணும் இல்லையா? அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் அது வளரும். தேவையான தண்ணி வேணும், காத்து வேணும், மண் வேணும், தேவையான ஈரப்பதம் வேணும், தேவையான டெம்பரேச்சர் வேணும். அதுங்களுக்கு சாப்பாடுன்னு ஒன்று கொடுக்குறோம். இப்போ அந்த சாப்பாடு எங்கிருந்து வந்து தாவரத்திலிருந்து வந்து அப்படின்னா அந்த தாவரத்தை வளர்க்கறதுக்கு அக்ரிகல்ச்சர் ஒன்று பண்றோம். அதை வளர்க்கறதுக்கு என்ன பண்றோம்? அதுக்கு தண்ணி தேவை, காத்து தேவை, மண் தேவை, அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் தேவை, அதுக்கு ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நமக்கு தெரியுது இல்லையா? இதெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து கல்ச்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது வளர்ப்பு அப்படிங்கிறது கல்ச்சர். 200 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் அது சம்பந்தப்பட்ட எக்கோசிஸ்டம்லாம் இங்க இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அப்போ என்ன காத்து இருந்திருக்கும்? அப்போ தண்ணி என்ன மாதிரி இருந்திருக்கும்? அப்போ மண் எந்த மாதிரியான இருந்திருக்கும்? அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தை விட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பயோஸ்பியரோ, அட்மாஸ்பியரோ, லித்தோஸ்பியரோ, ஹைட்ரோஸ்பியரோ வந்து வேற. இப்போ இருக்கிற வாயு கோளம் வேற, நிலக்கோளம் வேற, நீர்க்கோளம் வேற. இப்போ இந்த ரேஷியோ லைஃப் கோளத்துல இருக்கு அப்படின்னா 200 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வேறையா இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சுப்போம். அப்போ இருந்த காலகட்டத்தை 1ன்னு வச்சோம், இப்போ இருக்கிற காலகட்டத்தை வந்து 2ன்னு வச்சுப்போம். ஸோ இதுல இருக்கிற எலமெண்ட்ஸோட வேல்யூ வந்து வேற வேறையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த காலகட்டத்தில் அது இருந்தனால அது அங்க சர்வே பண்ணுச்சுங்கிறது உண்மைனா, இப்போ நம்ம வாழ்றதுக்கு நம்மளோட எக்கோசிஸ்டம் வாழ்றதுக்கு தேவைப்படுற இது எல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சனால தான் இங்க நம்மளால உயிரோட வாழ முடியுது. இந்த சேஞ்சஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஒன்னு வெளியில இருந்து ஏதாவது ஒரு விண்கல் மூலமா இங்க ஏதாவது வந்து இதுல நியூட்ரியன்ஸ்லாம் மாறி இருக்கலாம், மண்ணு மாறி இருக்கலாம், தண்ணி மாறி இருக்கலாம், காத்து மாறி இருக்கலாம். இப்போ டைனோசர் வந்து ஒரு பெரிய விண்கல் வந்து விழுந்துச்சு, அது வந்து மேலே வந்து புகை வந்து மாத்துச்சு. அந்த புகை மூட்டத்துல வந்து மீதி இருக்கிற டைனோசர்லாம் செத்து போச்சுன்னு சொன்னா கூட தண்ணி கடியில் இருக்கிற டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்துருக்கணும்ல. அதுவும் ஏன் சேஞ்ச் ஆகி போச்சுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உயிரினத்தால வாழ முடியாது. ஸோ இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு வைக்கலாம். நான் படிச்சது பயோடெக்னாலஜி. அதுல பாக்டீரியாவோ இல்ல பூஞ்சையோ வளர்க்கறதுக்கு தேவைப்படுற ஒரு பெட்ரி பிளேட்டை எடுத்து அதுல வேற எந்த உயிரினமும் இல்லாம இருக்கிறதுக்கு அதை நெருப்புல வாடி வேற எந்த உயிரினமும் அதுல மேல படர்ந்து அதுல வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு தேவையான ஒரு கண்டெய்னர்ல வச்சு அந்த இடத்துல இப்போ நமக்கு தேவையான தண்ணி காத்து மண்ணு தேவை மாதிரி இப்போ ஒரு பாக்டீரியா 2 பிரியணும் 4 பிரியணும் 8 பிரியணும் அப்படின்னா இனப்பெருக்கம் பண்ணணும்னா அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா அளந்து அதை அதில் ஊற்றி பாக்டீரியாவை போட்டு அதை மூடி வச்சு கல்ச்சர் பண்ணுவோம். ஆரம்பத்தில் எல்லா சோர்ஸுமே அதிகமாக இருக்கும், அதுக்கான சாப்பாடு அதிகமாக இருக்கும், பாக்டீரியா கம்மியாக இருக்கும். பட் அந்த பாக்டீரியா சாப்பிட சாப்பாடு கம்மியாகிட்டே வரும், பாக்டீரியாவோட அளவு அதிகமாகிட்டே வரும். அப்படியே வந்து அது ஒரு இடத்துல ஸ்டேபிளாக அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆனதுக்கப்புறம் அது எல்லாம் டெத் ஆக ஆரம்பிக்கும், புதுசாக மாற ஆரம்பிக்கும். இதில் வந்து கடைசியாக வரது வந்து டெத் ஃபேஸ்னு சொல்லப்படும். அதாவது இந்த ஸ்டேபிளாக போகிற இந்த பாயிண்ட் வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ், அடுத்து வந்து டெத் ஃபேஸ். இதுக்கான சோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இது வளர்ந்துகிட்டே இருக்கும். சோர்ஸ் நின்றுச்சுன்னா மண்டே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கங்களேன். தக்காளி கூட ஒரே ஒரு செல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளருது, வளர்ந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கு, அதுக்கப்புறம் அது வந்து சதைய ஆரம்பிக்குது. ஒரு வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஏன் நம்ம மனுஷங்களை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட முதல்ல ஒரு செல்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டேஷனரி ஃபேஸ் வரைக்கும் வந்து அந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசோர்ஸ் எதுவும் கிடைக்கலாம் டெத் ஃபேஸ்க்கு போகுது. இது ஒரு உயிரினத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பயோஸ்பியருக்குமே வந்து நீங்க ஒரு growth curve நீங்க வந்து போட முடியும். ஏன்னா கடந்த காலத்துல இருந்த இப்போ இந்த கெமிக்கல்ஸ்லாம் எடுத்துப்போமே, இந்த அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர்லாம் ஒரு வகையான கெமிக்கல். அதாவது ஏபயோட்டிக். பயோஸ்பியர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பயோட்டிக் கெமிக்கல். இந்த கெமிக்கல்ஸோட அளவு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பயோஸ்பியர் இங்க வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அட்மாஸ்பியர் 1, ஹைட்ரோஸ்பியர் 1 இருந்த காலகட்டத்தில் டைனோசர் இருந்துச்சு, இப்போ 2 இருக்கிற காலகட்டத்தில் மனிதன் இருக்கு, அதுக்கான எக்கோசிஸ்டம் இருக்கு. இப்போ அடுத்து அது வந்து 3க்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வெளியில இருந்து வேற ஏதாவது நியூட்ரியன்ஸ் வருது அப்படின்னா இதுல சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா இங்க பயோஸ்பியர் வந்து மொத்தமா சேஞ்ச் ஆகி போயிடும். ஸோ இப்போ இருக்கிற எக்கோசிஸ்டம் வந்து டெத் ஃபேஸ்க்கு போயிடும், புது எக்கோசிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க மனித இனத்தோட அழிவு அப்படிங்கிறது 1ல 0க்கு போக போறது இல்ல, 1ல இன்னொரு ஃபார்முக்கு மாற போகுது. முதல்ல இவங்க எல்லாம் ஆண்டாங்களா, அவங்க எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் புதுசா வந்தாங்களா, இப்போ இவங்களும் சாவாங்க, செத்ததுக்கு அப்புறம் புதுசா இன்னொருத்தவங்க வருவாங்க, அடுத்தடுத்து இப்படியே போயிட்டு இருக்கு. இது கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு மாற்றம். இது லாங் டேர்மா பாத்தீங்கன்னா பெரிய அளவில் நடக்கும், மொத்த பயோஸ்பியருமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ இந்த மனித இனத்தோட முடிவுங்கிறது விதிக்கப்பட்டது. இது வந்து ஒரு உயிரியல் விதியில ஒண்ணு. இது உங்க மூளை இல்லாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க.